ரீசெண்டா ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன்ல கலந்துகிட்ட சிம்ரன் அவர்கள் என்ன ஒரு கோ ஆர்டிஸ்ட் இன்சல்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற விஷயத்தை ஓபன் அப்பா சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்பீச்சை கேட்ட ரசிகர்கள் எல்லாருமே சிம்ரனை இன்ஸ்டால் பண்ணது ஜோதிகா தான், லைலா தான், த்ரிஷா தான் அப்படின்னு பலரும் பல கருத்துக்களை தெரிவிச்சுட்டு வந்தாங்க. சிம்ரன் தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகையா வலம் வந்ததை தொடர்ந்து இப்ப வரைக்கும் 35 வருடங்களை நிறைவடைஞ்சதற்கு JFW நிறுவனம் சார்பா விருது வழங்கினாங்க. இந்த விருது விழாவில் கலந்துகிட்ட சிம்ரன் அவங்களால மறக்கவே முடியாத மனசை காயப்படுத்தியிருக்க ஒரு விஷயங்களை ஓபன் அப்பா பேசியிருக்காங்க. அதாவது, நான் ஒரு நடிகைக்கு கால் பண்ணேன், அவங்க அந்த படத்துல கோ ஆர்டிஸ்டா தான் நடிச்சிருக்காங்க, உங்களை எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, ரொம்ப நல்லாவே நடிச்சிருக்கீங்க அப்படின்னு நான் பாராட்டினேன். ஆனா அதுக்கு அவங்க, நான் உங்களை மாதிரி ஆன்டி கேரக்டர்ல நடிக்கல, நான் நல்ல கேரக்டரை தேர்ந்தெடுத்து நடிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஒன்னும் இல்லாத டப்பா கேரக்டர்ல நடிக்கிறத விட கதைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற ஆன்டி கேரக்டர்ல நடிக்கிறது எவ்வளவோ மேல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆன்டி ரோலா இருந்தா என்ன, அம்மா ரோலா இருந்தா என்ன, கதைக்கு முக்கியத்துவம் கொடுத்து நடிக்கணும் அப்படின்னு ரொம்பவே கோபமா பேசியிருந்தாங்க சிம்ரன் டப்பா கதை அப்படின்னு சொன்னதால இப்ப சமீபத்துல தான் ஜோதிகாவோட நடிப்புல டப்பா கார்டல் படம் வெளிவந்துச்சு. இதனால ரசிகர்கள் பலருமே ஜோதிகாவை தான் சிம்ரன் அவர்கள் சொல்றாங்க அப்படின்னு பேசி வந்துட்டு இருக்காங்க. மேலும் குட் பேட் அக்லி படத்துல சிம்ரனும் த்ரிஷாவும் நடிச்சிருக்காங்க. ஒருவேளை சிம்ரன் த்ரிஷாவை தான் சொல்றாங்களா அப்படிங்கிற கருத்துக்களும் சோசியல் மீடியாவில் பரவி வந்துட்டு இருந்துச்சு. இந்த நிலையில தான் நடிகை லைலா ஒரு போஸ்டர் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஆனா சிம்ரன் கிட்ட இன்ஸ்டால் பண்ண மாதிரி நடந்துகிட்டது ஜோதிகா தான் அப்படின்னு பல பேர் கமெண்ட் பண்ணி வந்துட்டு இருந்த நிலையில அந்த கமெண்ட்டுக்கு எல்லாமே லைலா அவர்கள் லைக் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இது மூலமா சிம்ரன் கிட்ட இன்ஸ்டால் பண்ண மாதிரி நடந்துகிட்டது லைலாவும் த்ரிஷாவும் இல்ல, ஜோதிகா தான் அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு.